ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியை விட்டு கும்ப ராசி செல்கிறார். அதாவது தங்களுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். செலவுகள் சற்று அதிகரிக்கும். பெரும்பாலும் கலவையான பலன்கள் தான் நடைபெறும். குடும்பத்தில் சில சமயங்களில் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவியிலேயே சில சமயங்களில் உரசல் வரும். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். சூடாக பேசுதல் கூடாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். குடும்பத்தில் வரவு ஒரு பக்கம், செலவு மறுபக்கம் ஆகும். பணத்தினை சேமிப்பதில் கஷ்டம்தான். எதையுமே திட்டமிட்டு செயலாற்றுங்கள், பணம் மிச்சமாகும். ஆக சற்று பொருளாதார நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். கடனாக கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு சற்று காலதாமதமாகலாம். அதனை தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை, தொழில் வியாபாரம் அதாவது சமையல் வேலையில் உள்ளோர், மருந்து வியாபாரம் செய்வோர்கள், பட்டாசு தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், செங்கல் சூளை போன்ற தொழில்களை செய்யும் அன்பர்கள் சற்று கவனமாக இருங்கள். பணத்தினை தொழிலில் கடன் அதிகமாக கொடுத்தால் அதனை வசூல் செய்வது கடினம். ஆகவே யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்குதல் கூடாது, ஜாமீன் தருதல் கூடாது. வியாபாரிகளுக்குள் போட்டி அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்கள் சற்று கவனமாக இருங்கள். தொழில் துறையில் தங்களுடைய நேரடி கண்காணிப்பு தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். அதிக உழைப்பினால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். இருந்தாலும் தாங்கள் திறமையானவர் என்பதை நிரூபிப்பீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் தங்களுக்கு நல்ல விளைச்சல் உண்டாகும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் போன்றவை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். வருமானம் நன்றாக இருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசி என்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கும், பயிர்கள் செழிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மாணவர்கள், விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக உள்ள மாணவர்களுக்கு நல்லபடியாக பரிசு பாராட்டுதல்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் நல்ல விலைக்கு செல்லும். தாங்கள் எதிர்பாராத வகையில் பல மடங்கு உயர்வாக மனை விற்பனையாகும். சகோதரருக்குள் நல்ல உறவு உண்டாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தங்களுக்கு மறையும். ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சினால் லாபம் பெருகும். சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.